உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர்னா இந்த வீடியோவில் வந்து இம்மார்டல் ரூலரை பற்றி முக்கியமான தகவல் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் வந்து அதற்கு சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அரசியல் வீடியோ தான் இது. வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தோம்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட அடிமையாக இருந்தது. இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்க அடிமையாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு அவங்க சுதந்திரம் கொடுக்குறாங்க. சுதந்திரத்துக்கு போராடின தலைவர்கள் எல்லாருமே உங்களுக்கு பெயர் சொல்ல தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறையா பேர் போராடினாங்க. ஆனாலும் அகிம்சையில் போராடிய தலைவர் கையில் தான் சுதந்திரத்தை வந்து அவங்க கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அது அவங்களுடைய அந்த அரசியல் வந்து எப்படின்னா, இப்போ வந்து நேரு தான் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து கொடுத்துட்டு போன பின்னாடி அப்புறம் முதல் முறையாக வந்து இந்தியாவின் பிரதமராக வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அப்போ அவங்க பிரதமராக வந்தாங்க, இந்தியாவின் முதல் பிரதமராக. அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரதமராக வந்ததை வந்து நான் வந்து குறைச்சி சொல்கிறேன் அப்படின்னு சிலர் நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வந்து உண்மை என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ பிரிட்டிஷ்காரங்க வராங்க, பிரிட்டிஷ்காரங்க வெளியே போயிடுறாங்க. அப்போ உண்மையான சுதந்திரம் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இங்கே இருந்த வாழ்க்கை முறை தானே அவங்க கொடுத்துட்டு போயிருக்கணும். தமிழ்நாட்டில் யார் ஆண்டா, எந்த மன்னர் ஆண்டார், அப்போ அந்த மன்னருடைய அந்த வாரிசுகளுக்கு அந்த நாட்டை ஒப்படைச்சிருக்கணும். அதே மாதிரி கர்நாடகாவில் யார் மன்னராக இருந்தாங்க, கேரளாவில் எந்த ஆட்சி முறை இருந்தது, யார் அந்த சிறு குறு மன்னர்கள்னு சொல்லக்கூடிய மன்னர்கள், அவங்க கையில் ஆட்சியை கொடுக்காம ஜனநாயக ஆட்சின்ற பேரில் ஒரு இவங்கள்ட்ட சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. காந்தி அவர்கள் இருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள்ட்ட சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பண்டிதல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமராக வராரு. காங்கிரஸுடைய பங்கு சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அஹிம்சை வழியில் போராடினதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரு வந்து பிரதமராக வராங்க, இந்தியாவின் முதல் பிரதமராக வராங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன குறை சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா நீ என்னப்பா குறை சொல்லி வீடியோ போடுறதே உன்னுடைய குறிக்கோளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறையா பேர். ஆமாம், அதான் என்னோடய வேலையே. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா ஆட்சி செஞ்சு தான் இன்றைக்கி ஏன் நான் குறை சொல்ல போகிறேன். உண்மையான சுதந்திரம்னா, ஏன்னா நாங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கால் பண்ணார். அப்போ அவர் திருவண்ணாமலை மாவட்டம், தவறாக சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டமாக இல்லை காஞ்சிபுரம் மாவட்டம் சொன்னார். கோயம்புத்தூரில் கூட அடிக்கடி வருவேன், நம்ம கோயம்புத்தூரில் மீட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நேம் கூட நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அவரும் கூட ஏதோ ஒரு தமிழ் கட்டமைப்புன்ற நூலை உருவாக்கி வச்சுருக்காரு. அதை நாங்கள் வந்து இப்போ ஜனவரி மாதம் மீட்டிங் போட போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ அதில் கூட அந்த நூல்களை பற்றி அவர் வெளியிடுறேன்னு இருக்காரு. சில கல்வி கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கேன். தமிழ்ன்றது ஒரு கல்வி கட்டமைப்பு, அவங்க என்னமோ சொல்கிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு தெரியல. அது அவரோட நேரில் செஞ்சால் தான் எங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்போ மீட்டிங் வரவங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவர் என்ன சொல்கிறான்றையும் கேட்டுக்குங்க. அப்புறம் நானும் ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணும்போது, அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னோம், நாங்கள் பேசிக்கிட்டோம்னா, ஸோ இப்போ இந்தியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட அருமையாக இருக்கும்போது சுதந்திரத்தை கொடுத்தாங்கன்னா யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? அதுக்கு முன்னாடி இங்கே யார் இங்கே நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மன்னர்கள் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு 4-5 மன்னர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கையில் தான் அந்த ஆட்சியை ஒப்படைச்சிருக்கணும். அப்போ டெல்லியில் ஒரு மன்னர் இருந்தாருன்னா அவர் கையில் தான் நீங்கள் ஆட்சி ஒப்படைச்சிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, சுதந்திரத்துக்கு போராடின தலைவர்கள் கையில் போய் சுதந்திரத்தை கையில் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு மக்களாட்சியை தேர்ந்தெடுக்கணும், இனிமேல் இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை தனியாக பிடிச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து தனியாக இருந்துக்குங்க, இந்தியா வந்து தனியாக இருக்கட்டும்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்து விட்டு ஜனநாயக முறையில் இங்கே தேர்தல் நடக்க வேண்டும் சொல்லி, அப்போது வந்து காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததுனால அவங்க வந்து ஆல்ரெடி அந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி வச்சுருந்ததுனால ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவின் முதல் பிரதமராக வராரு. ஸோ அப்போ இதில் நான் என்ன குறை சொல்ல வரேன்னா, ஏன்னா மக்கள் தான் அறியாமலே இருக்கீங்க, உங்களுக்காக தான் இந்த காணொலி. அறியாமையில் இருக்க மக்களுக்கு தான் இந்த காணொலி. என் மேலே யாராவது கோவப்பட்டு கமெண்ட்டில் நீங்கள் திட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் திட்டினா நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணி விட்டு போயிடுவேன். இனியும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இனி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க, பிடிச்சா பார்க்க போகிறீங்க, பிடிக்காட்டி போக போகிறீங்க. நான் என்னுடைய சேனல்ஸில் வந்து எனக்கு சில உண்மைகள் நான் வந்து ஓப்பனாக சொல்லித்தாங்கணும். அதுக்குரிய காலகட்டம் வந்துருச்சு. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ நேரு இருக்கார்,
பிரதமராக வந்த பின்னாடி அவங்க கொண்டு வந்த அரசியலமைப்பு 1947 சுதந்திரம் கிடைக்குது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை வந்து நம்ம இந்தியாவில் அமல்படுத்தும் போது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதில் முக்கால் விஷயத்தை இதில் காப்பி அடித்து வச்சுருக்காங்க. அது மூலம் தெரியுமா? ஏன்னா நான் இதெல்லாம் ஏற்கனவே நான் படிச்சுட்டு இதெல்லாம் என் வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தெளிவாக பேச போகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கிலாந்து நாட்டோடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் காப்பி அடித்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆட்சி முறை தானே இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. நம்ம கட்சி தான் மாறி இருக்குது, காங்கிரஸ்லேருந்து பிஜேபி மாறி இருக்குது. அந்த நடைமுறை வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அந்த ஐபிசின்ற செக்ஷனை வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஒரு 2, 3 செக்ஷன் அதை விட இதாக தான் இருக்குன்றாங்க. யாருக்கும் ஒத்து வரலன்னு தான் சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ அப்போ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இம்மாற்றோட ஆட்சி வர வேண்டும் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த இம்மாற்றோலர் பற்றிய சம்பந்தம் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது அதில் முக்கிய பங்கு வகித்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து இந்தியாவோட பிரதமராக ஆயிருக்கணும். அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியாவோட பிரதமராக ஆயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஊழல் ஆட்சி இருந்திருக்குமா? காங்கிரஸ் ஆட்சியில் தான் 2G ஊழல்ன்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல ஊழல் நடந்திருக்கு. அதில் அன்னைக்கு நேரு இருந்தப்போ ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்களும் பண்ணியிருப்பாங்க. இந்த தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாதுங்க. ரெக்கார்ட் எடுத்து போட்டேன்னா பூரா நான் ஆதாரத்தோடு போடணுமா சொல்லுங்கள், போட்டுருவோம். ஏன்னா வீடியோலாம் எடிட் பண்ணி போட கிடையாது. எடிட் பண்ணி நம்ம பென்ட்ரைவில் நான் பேசுகிறத ஏற்றி எடிட் பண்ணி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து உட்காந்து 2 நாள் உட்காந்து அந்த எடிட்டிங் பண்ணி உட்காந்து இந்த பிக்சர்ஸ் அதில் வந்து யார் யார் என்ன ஊழல் பண்ணாங்கன்னு ஃபோட்டோஸ் ப்ரூஃபோட வீடியோஸ் போடணுமா சொல்லுங்கள். அதுவும் போடுறதுக்கு பின்னாடி பிளான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் அந்த பிளான் தான் இருக்குது. ஸோ இப்போ காங்கிரஸ் செய்தது ஒரு நல்லாட்சி கிடையாது. இப்போ பாஜக வந்திருக்கு. அவங்க பண்ணிட்டு இருக்கிறது நல்லாட்சியான்னு கேட்டோம்னா அவங்க வந்து பிரிவினைவாத சக்தியாக ஆள்றாங்க. அவங்க வந்து பிரிவினைவாத மத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, மத அரசியல் இந்த மாதிரி. ஸோ இப்போ ஏழைகளுக்கு நல்லது செய்கிறதுக்கு, நடுத்தர மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, மனுஷனை நேசித்து நல்லது பண்ணுறதுக்குன்னு யாரும் கிடையாது. அவங்க அதிகாரத்தில் போய் உட்காரணும், நல்லா சம்பாதிக்கணும், சுகபோகமாக வாழணும். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த ஒரு தலைவர்னா யாருன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து அந்த காங்கிரஸில் இருக்கும்போது அது பிடிக்கலன்னு, அவங்க கொள்கையெல்லாம் பிடிக்கலன்னு முரண்பாடு ஏற்பட்டு வெளியே வந்து அவர் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு வச்சுருந்தாரு. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஆர்மியை உருவாக்கி ஜப்பான்லாம் உதவி கேட்க போய் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த நெருக்கடியினால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆயிருந்தார்னா இன்னைக்கு நம்ம வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் பிரதமராக வந்திருந்தார்னா அவர் மக்களுக்கு தேவையான நல்லதை பூரா அவர் செஞ்சிருப்பார். ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருப்பாரு. சூப்பரான ஆட்சியை கொடுத்துருப்பாரு இந்தியா முழுக்க. ஏன்னா அவர் அங்கே இந்தியாவில் பிரதமர் வரும்போது தமிழ்நாட்டில் யார் சிஎம்மாக வந்திருப்பா? முதலமைச்சரா. அதே ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தமிழ்நாட்டோட லீடர்னா இங்கே சிஎம் வந்திருப்பாங்க, முதலமைச்சரா. அப்போ இங்கேயும் அரசியல் நல்லா இருந்திருக்கும், அங்கேயும் நல்லா இருந்திருக்கும். அப்போ எல்லா மாநிலங்கள்லையுமே அதே ஆட்சி முறை இருந்திருக்கும், நல்ல ஆட்சியாக இருந்திருக்கும் அது வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை தவற விட்டோம்னு சொல்கிறவங்கள சதிதான். பிரிட்டிஷ்காரே சதி பண்ணி திட்டமிட்டு காங்கிரஸ் தான் சுதந்திர போராட்டத்தில் பெரிய பங்கு வைத்த மாதிரி அவங்க கையில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார், மகாத்மா காந்தி கையில். அப்படி கிடையவே கிடையாது. வரலாற்றில் வந்து நிறைய மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுதந்திரத்துக்கு போராடின உண்மையான தலைவர்கள் வந்து இங்கே இருக்காங்க, தமிழ்நாட்டில் நிறையா லீடர்ஸ் இருக்காங்க. பல தலைவர்கள் மற்ற மாநிலங்களும் இருக்காங்க. அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து என்னமோ அந்த காங்கிரஸ் தான் என்னமோ பெரிய இது மாதிரியான இப்போ கிடையாது அந்த கட்சி ஆட்சியில். இப்போ கூட பல மாநிலங்களில் தேர்தல் நடந்ததுக்கு தோற்றம் போயிருக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இம்மாற்றோர் வந்தார்னா இதெல்லாம் சரி செய்ய முடியும். ஏன்னா வந்து மன்னராட்சி முறையை மாற்றி தான் மக்களாட்சி முறை வந்திருக்கு. அந்த மக்களாட்சி முறை சரியில்லை. ஸோ அப்போ மீண்டும் ஒரு நல்ல மக்களாட்சி முறை வர வேண்டும். இது 2ஆம் சுதந்திர போராட்டம் சொல்லலாம். இம்மாற்றோர் வரும்போது அதை என்ன சொல்லலாம்னா 2ஆம் சுதந்திர போராட்டம் சொல்லலாம் இந்தியாவுக்கு. ஸோ அப்போ இந்தியாவில் போய் இம்மாற்றோர் உட்காரும்போது அவர் உலகத்தை பூரா உட்காந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு அவர் நல்ல சட்டங்களை, நான் காலையில் நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நல்ல சட்டங்களை அவர் அமல்படுத்தி நல்ல ஆட்சியை கொடுக்கும்போது அது உலகம் முழுக்க அந்த சட்டங்கள் ஃபாலோ பண்ணி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ்காரன், இந்த இலுமினாட்டிகள் கொண்ட அந்த சதித்திட்டங்கள்லாம் முறியடிக்கப்பட்டு உலகம் முழுக்க ஒரு நல்ல ஆட்சி, அது தமிழனோட ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நேதாஜி ஐயா வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஐயா வந்து இந்தியாவோட பிரதமர் ஆயிருந்தால் இன்றைக்கி நம்ம வந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டிய, நான் வீடியோ போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது.
ஒரு நல்ல ஆட்சி சூப்பராக இருந்திருக்கும், எல்லாருமே நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த இளம் நாட்டிகள் வந்து யார் கையில் சுதந்திரத்தை கொடுக்கணும், யாரை ஆள வைக்கணும். ஏன்னா இந்த கட்சி காங்கிரஸ்ன்றது யார் அந்த அவங்க உருவாக்கின கட்டமைப்பாக தான் இருக்க முடியும். காங்கிரஸ், அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி எல்லாம் அவங்க உருவாக்கின கட்டமைப்பு தான். எல்லா மாநிலங்களுமே அவங்க உருவாக்கின கட்டமைப்பு தான். அவங்களுடைய அந்த இளம் நாட்டிகளுடைய பங்களிப்பு அது இருக்கும் கண்டிப்பான முறையில். அது பின்னணியில் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அமெரிக்காலையும் காங்கிரஸ் தான் சொல்கிறாங்க. அந்த பேர் தானே இங்கேயும் வருது, இந்தியாவிலையும் காங்கிரஸ் தான். அப்போ இதுலேயே உங்களுக்கு புரியல ஒற்றுமை. ஸோ இப்போ இங்கே நமக்கு தேவையான சட்டங்களை நம்ம உருவாக்கணும். பிரிட்டிஷ் சட்டத்தை நம்ம காப்பி அடித்து அதை போய் மக்களாட்சின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியுமா ஜனநாயக ஆட்சின்னு? அதனால தான் இன்றைக்கி போலீஸ்காரங்க ஏதாவது போராட்டம் பண்ணாங்கன்னா மக்களை சுடுறாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கூட மக்களை சுட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இப்படி தொடர்ந்து நம்ம வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இந்தியாவின் பிரதமர் வர வேண்டியது யார்? நீங்கள் கொண்டாட வேண்டிய தலைவன் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எதற்காக இந்த காணொலியை நான் இப்போ வெளியிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம், தை மாதம் பிறந்த பின்னாடி இங்கிலீஷுக்கு ஜனவரி மாதம் வந்து நாங்கள் மனித இன ஒற்றுமை இயக்கத்தை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை சிவன் கோயிலில் எங்களுடைய மனித இன ஒற்றுமை இயக்கத்துடைய முதல் ஆலோசனை கூட்டம், கட்சியுடைய அறிமுக கூட்டத்தை வந்து ஏற்படுத்த போகிறோம். அது அமைப்பு தான், ஆனால் தேர்தல் போட்டியிடக்கூடிய அமைப்பு மாதிரி நாங்கள் அதை ஏற்படுத்த போகிறோம். மனித இன ஒற்றுமை இயக்கத்தில் சேரணும் விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்னொருத்தர் நம்பரையும் கொடுத்துட்றேன். அவரும் கட்சியில் இருக்காரு. நானும் அவரும் இப்போதைக்கு இணைஞ்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட போகிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த கட்சியில் வந்து இணைஞ்சிக்கங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஜனவரி 21ஆம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாள் வருது. ஸோ அந்த நாளில் நாங்கள் ஆரம்பிப்போமான்னு தெரியல. ஆனால் அந்த ஜனவரி மாதம் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த தை மாதம்ன்றது அது அப்போ நேதாஜி ஐயாவோட பிறந்தநாள் அப்போ தான் வருதுன்றது நான் இப்போ தான் எடுத்து பார்த்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த வீடியோவுடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மனித இன ஒற்றுமை இயக்கத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தலைவர் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, பொதுச் செயலாளர் செலக்ட் பண்ணியாச்சு, பொருளாளர்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? கொள்கை பரப்பு செயலாளர் கூட செலக்ட் பண்ணிட்டோம். மனித இன ஒற்றுமை இயக்கம்ன்றது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை வந்து நாங்கள் ஜனவரி மாதம் கூட்டம் போட போகிறோம். நம்மகிட்ட ஏற்கனவே 100 உறுப்பினர்கள் வந்து இணைச்சி வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் குழுவில். அவங்களுக்குலாம் போஸ்டிங்ஸ் பதவிகள் கொடுக்க போகிறோம். அப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஜனவரி மாதம்ன்ற நேதாஜி பிறந்த மாதம் ஆக்கினால அந்த நாட்கள்லையும் அதே மாதிரி தை மாதம்ன்ற ஒரு நல்ல தமிழனுக்குரிய நல்ல தை பிறந்தால் வழிபடுகின்ற மாதிரி தமிழனுக்குரிய நல்ல மாதம் தமிழ் மாதம் ஜனவரின்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாளாக இருக்குது. ஸோ அந்த மாதத்தில் அந்த இது கட்சியுடைய முதல் ஆலோசனை கூட்டம் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். அதாவது வந்து பார்த்தோம்னா எங்கள் மனித இன ஒற்றுமை இயக்கத்துடைய அந்த கட்சியுடைய அந்த ஒரு ஏதோ ஒன்று நம்ம ஒரு போஸ்ட் அடிக்கிறோம், ஒரு நோட்டீஸ் அடிக்கிறோம்னா அதில் எந்த தலைவரோட ஃபோட்டோ போடலாம்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு என் மனசில் தோணுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ மட்டும்தான் அதில் இருக்கணும், வேறு எந்த தலைவர் ஃபோட்டோவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்ட்டார். என்னுடைய இருக்கக்கூடிய அந்த மனித இன ஒற்றுமை இயக்கத்துடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் என்னுடைய நண்பர் தான், அவரும் ஓகேன்னு சொல்லிட்டார். ஓகே அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவங்கலாம் வந்து நல்ல தலைவர், அவங்க இந்தியாவோட பிரதமராக வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய கொள்கையை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இம்மாற்றுள்ளர் வருவார், அதை நோக்கியும் பயணிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த மனித இன ஒற்றுமை இயக்கம்ன்றது ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி அதை நோக்கியும் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க இந்த மனித இன ஒற்றுமை இயக்கத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எங்களோட நம்பரை தாரோம். ஏன்னா நாங்கள் வந்து நோட்டீஸ் அடித்து வீட்டுக்கு போய் கொடுக்க போகிறோம். ஏன்னா வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது செயலில் இருக்காது. இப்போ ஏர்போர்ட்டில் மதுரை விமான நிலையத்தில் வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க மதுரை விமான நிலையத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அங்கே கூட போய் பேசினோம், பேசி இது பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து. அதனால் வந்துட்டு பார்த்துட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த நிறையா இது வந்து மதுரை மேலூரில் வந்து டங்ஸ்டன்ற கனிம வளம் அரிட்டாப்பட்டி, மதுரை மேலூரில் அரிட்டாப்பட்டின்ற கிராமத்தில் டங்ஸ்டன்ற கனிம வளம் இருக்குது. அதை வந்து எடுக்க போகிறோன்னு மத்திய அரசு சொன்னப்போ கூட நாங்கள் வந்து அதையும் எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதெல்லாம் வந்து எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏர்போர்ட்டில் வீடியோ போட்டிருந்தேன், அதையும் கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து அடுத்து வந்து நேரடியாக களத்தில் இறங்க போகிறோம். எங்கள் கூட இணைஞ்சு விருப்பம் இருக்கவங்க வந்து எங்கள் மனித இன ஒற்றுமை இயக்கத்தில் சேர்ந்துக்குங்க. நாங்கள் நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக போய் கொடுக்க போகிறோம். அதுக்கான ஆட்கள்லாம் நிறையா பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வீடு வீடாக நோட்டீஸ் அடித்து கொடுத்து நேர்மையான அரசியல் நோக்கியும் பயணிப்போம். நோட்டீஸ் கொடுக்கும்போது மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ நோட்டீஸ் கொடுப்போம். அதில் வந்து சில இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து ஏமாத்துறாங்கன்றதை அதில் நாங்கள் சொல்லுவோம். சொல்லி அதில் இப்போ தேர்தலில் போட்டியிட போகிறவங்க ஒரு 10 பேர் போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 பேர் வந்து நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இன்னும் எத்தனை பேர் போட்டியிட விருப்பம் இருக்காங்களோ அத்தனை பேர் போட்டியிடட்டும். அதை நோக்கி பயணிப்போம். ஆனால் இம்மாற்றுவர் வருகைக்காகவும் காத்துக்கிட்டு தான் இருக்கும். இம்மாற்றுவர் வந்து ஊடகத்தை ரூல் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு சரியான தலைவன் வேணும். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய அந்த ஜனநாயக ஆட்சி முறைன்னு சொல்லக்கூடிய மக்களாட்சி முறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ அதனால தான் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும்னா அது இம்மாற்றுவரால் தான் முடியும் அப்படின்றது தான் அதுக்கான முயற்சி. இதில் வந்து நம்ம இறங்கணுன்றனால நாங்கள் 100 பேர் இணைஞ்சிருக்கோம். அதை மனிதன ஒற்றுமை இயக்கம் மூலியமாக இணைஞ்சிருக்கோம். அப்போ நீங்களும் அதில் வந்து இணைஞ்சிங்கன்னா ஒரு 1000 பேராக மாறும் அது அந்த இயக்கம். அப்புறம் 10,000 பேராக மாறும். அப்போ 1,00,000 பேராக மாறும். அப்போ அந்த இயக்கம் மனிதன ஒற்றுமை இயக்கம் வளர்ச்சி அடையும் போது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நேர்மையான அரசியலை நோக்கி பயணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தோம்னா இந்த டங்ஸ்டன்ற மேலூரில் அரிட்டாப்பட்டின்ற கிராமத்தில் டங்ஸ்டன்ற கனிம வளம் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாந்தா நிறுவனத்துக்கு வந்து போன வீடியோவில் கூட பேசியிருப்பேன் நான். போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தாச்சு, ஏழை விட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து எம்பிக்கெலாம் ஃபோன் பண்ணேன். மதுரை எம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் அனுமதி வந்து மத்திய அரசு கொடுத்துருந்தாலும் அது வந்து இன்னும் பார்த்தோம்னா நமக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசும்போது இப்போ வந்து இன்றைக்கி கூட நேற்று கூட இவங்க நம்ம கிராம சபை கூடத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த கனிம வளத்தை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அப்போ அமைச்சர் மூர்த்தி கூட அங்கே போய் திமுக அமைச்சர் மூர்த்தி போய் தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி கொடுக்காது, கனிம வளங்களை டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தனமான முடிவு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசோட முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அரசாங்கமே பின்வாங்குது. இதைத்தான் சொல்கிறோம். அப்போ நீங்களும் எங்களோட வந்து இணைஞ்சிக்குங்க. எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நான் தாரேன், நீங்கள் அதில் இணைஞ்சிக்குங்க. நம்ம வந்து இம்மாற்றுள்ள தேடல் அண்டு மனிதன ஒற்றுமை இயக்கத்தோடைய அந்த நேர்மையான அரசியல் இது 2ஐயும் நோக்கி பயணிப்போம்னு சொல்லி வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம்.